Hey folks, வணக்கம் and welcome back to Dinesh View. நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா the brand new Honda Hornet 2.0 தான் இருக்குது. 2025க்காகவே எக்கச்சக்க அப்டேட்ஸோட இந்த வண்டியை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி உண்மையிலே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, புது அப்டேட்ஸ் என்ன, இது எல்லாமே இந்த ப்ரைஸுக்கு ஓர்த்தா, இந்த வண்டியை நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா வேணாமா, எந்த கேட்டகரிக்குள்ளே இந்த வண்டியை கன்சிடர் பண்ணணும், ஒரு 200 சிசியாக கன்சிடர் பண்ணணுமா இல்லாட்டி ஒரு 160 சிசியாக கன்சிடர் பண்ணணுமா அப்படின்ற எல்லா டவுட்ஸுக்கான ஆன்சரும் நான் இந்த வீடியோவில் தரேன். அண்ட் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூவை நான் கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுவேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பைக்கோட மைலேஜ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஒரு 184 லைக்ஸ் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த பைக்கோட மைலேஜ் நான் கண்டிப்பாக கொண்டு வரேன். ஸோ இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு வாலியா ஹோண்டா ராமநாதபுரம், அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். இந்த பைக்கை நமக்கு ரிவ்யூக்காக ஆஃபர் பண்ணதுக்காக அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லையும் போகிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போகிறேன். ஸோ இந்த வண்டியை பற்றி எந்த என்கொயரியாக இருந்தாலும் நீங்கள் மறக்காம அவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கு முன்னாடி எக்கச்சக்க எஃபர்ட்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் உச்சி வகையில் சொல்லப்போனால் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எஃபர்ட்ஸ்லாம் ரெகனைஸ் ஆனோம் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் முடியும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைபர்ஸ். வி அபவுட் டு ரீச் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அஸ் வெல். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன். ஸோ இப்போ நம்ம கூட இருக்க இந்த ஹார்னட் 2.0 கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஹார்னட் 2.0 எதை டிரைவ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 2.0 அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ இதோட ஒன் வெர்ஷன் 1.0 அந்த வெர்ஷன் வந்து எந்த பைக் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. ஸோ இந்த பைக் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 2020 லான்ச் ஆன பைக். பட் இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஹோண்டாவில் ஹார்னட் 160R அப்படின்ற ஒரு மாடல் வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கும் சரி, ஸ்டைலிங் எஸ்தெட்டிக்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். பட் அது வந்து 160cc. பட் இதை வந்து ஸ்லைட்டாக அப்கிரேட் பண்ணி தான் இங்கே வந்து ஹார்னட் 2.0 அப்படின்னு மார்க்கெட் பண்ணியிருக்காங்களே தவிர இது எந்த இடத்துலையும் வந்து நோட் மை பாயிண்ட், எந்த இடத்துலையும் நமக்கு வந்து 200cc அப்படின்ற பிராண்டிங் வந்து பண்ணவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் சேஞ்சஸ் அப்படின்றதுலையும் நம்ம வர ஆரம்பிக்கலாம். ஸோ டிசைன் சேஞ்சஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 160Rலேருந்து இன்னும் கொஞ்சம் பல்கியான டிசைன், இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான டிசைனுக்கு தான் வந்து இந்த 2.0 ஆக்சுவலாக போயிருக்குது. ஆனால் 160R கொஞ்சம் சாஃப்ட்வேரான எட்ஜஸோட இருக்கும். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜஸோட, இன்னும் கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் பல்கியான டேங்க் ஷேப்ஸோட வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு எல்இடி பேக்டு யூனிட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க ஹெட்லைட்டாக இருக்கட்டும், ரியரில் இருக்க டெய்லர்ஸாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் எல்இடி. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த 2 எல்இடிஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிஆர்எல் ஆகவே வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஹெட்லைட்டோடைய ஒரு டிஆர்எல் யூனிட்டும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பழைய வெர்ஷன், அதாவது 160R கம்பேர் பண்ணாமல் இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஹார்னட் 2.0 இப்போ இருக்கிற இந்த ஹார்னட் 2.0 பிரைட்னஸ், ஹெட்லைட் பிரைட்னஸ் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றது ஹோண்டாவோட கிளைம். பட் இப்போ இந்த வருஷம் நீங்கள் எத்தனை பேர் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, பார்க்குற யாராச்சும் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட ஹெட்லைட் த்ரோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டிசைன் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த இடத்துல இந்த கவுல்ஸ் எக்ஸ்டெண்டராக இருக்கட்டும், டேங்கோட எக்ஸ்டெண்டராக இருக்கட்டும், இந்த டிசைன் ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னோட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் வேரியன்ட். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 டிஃப்ரெண்ட் கலர் வேரியன்ஸோட இந்த பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். ஸோ இந்த டைமில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேரியன்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு பர்சனலாக இந்த ரெட் கலர் பிடிச்சிருக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஐகேச்சியாக இருக்குது மற்ற கலர்ஸை விட. ஸோ இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்தவரையும் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பக்கா. எந்த இடத்துலையும் என்னால் வந்து பேனல் கேப்ஸை ஃபைன் பண்ண முடியல. எல்லா இடத்துலையும் வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் NX200 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. NX200ல் இந்த பேனல் ரீஜன்ஸில் நிறைய கேப்ஸ் எனக்கு பார்த்த ஞாபகம். அதை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ஃபார் மோர் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னால் எந்த இடத்துலையும் வந்து அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூ வந்து பார்க்கவே முடியல. சூப்பராக வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பேனல் கேப்ஸ் ஆர் வெரி வெரி மினிமல். லைக் மோரலில் சில இடத்துல ரொம்ப பார்க்கவே முடியல அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இதோட பில் குவாலிட்டி, இந்த பிளாஸ்டிக்ஸோட பில் குவாலிட்டி அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஸ்டினபிளாக இருக்குது. அதாவது அந்த டேங்க் ரீஜன் அண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ரீஜன், இந்த பாடி பார்ட்ஸில் எந்த டேங்க் ரீஜனை தவிர்த்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீஜனில் கொடுத்த அந்த பிளாஸ்டிக், அதாவது இதுதான் நம்ம NX200லேயும் சொல்லியிருந்தேன், சேமஸ் CB125 சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரீஜன் ஆஃப் பிளாஸ்டிக் மட்டும் அதே மாதிரி தான் அந்த 3 பைக்லேயும் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் இல்லை ஒரு ஆவரேஜ் ஆஃப் ஒரு செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து ஸ்டடியான பிளாஸ்டிக்லாம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல கூட நமக்கு ஒரு பெட்டரான பிளாஸ்டிக் வந்துட்டு தவிர, பட் இந்த ரீஜன் பார்த்தோம்னா இதே ரீஜன் அதே மாதிரி இந்த சைடில் இருக்க இந்த ரீஜன் எல்லாமே வந்து கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ப்ரோன் டு
பிரேக் ஈஸியாக நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் சின்னதாக ஒரு குத்துனாலும் வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் உடைய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு எந்த இடத்துலையும் வந்து பிளாஸ்டிக்கோட இஷ்யூஸ் எங்கேயுமே இல்லை. ஃப்ரண்ட்டில் ரியரில் எல்லா இடங்களையும் வந்து பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பெட்டராகவே இருக்குது. ஸோ இந்த இடங்களில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றதான் வந்து என்னோட கருத்து. ஏன்னா இதே மிஸ்டேக்ஸ் ஆக்சுவலாக வந்து NX20லையும் பண்ணுறாங்க, CB125லையும் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ கீழே பாட்டமில் வர இந்த அண்டர்பெல்லிக்கான ப்ரொடக்டரும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பிளாஸ்டிக் தான். ஸோ பிளாஸ்டிக் வந்து சேம் இந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்குதோ அதே குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் வந்து கீழே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. மோரல்லஸ் இந்த பேனலோட குவாலிட்டியும் கீழே இருக்க அந்த கவலோட குவாலிட்டியும் வந்து மோரல்லஸ் சேமாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ பில்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பில்டுமே வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் ஒரு பூரான பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு எவிடென்ட்டாக தெரியுது. ஸோ அதை மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி வந்து வேறு பில்டில் குறை சொல்கிறதுக்கு எனக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ இந்த வண்டியோட எர்கனாமிக்ஸ் தட்ஸ் அனதர் பாயிண்ட். ஏன் நம்ம இந்த பைக்கை வந்து கன்சிடர் பண்ணணும் ஓவர் தி அதர் பைக்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு ரீசன். ஸோ இப்போ நான் ஏறி காட்டுறேன். ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட் தட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட். வெறும் 790 mm. ஸோ இந்த 790 mm அப்படின்றது வந்து ஒரு டீசெண்டான இது. NX200 கம்பேர் பண்ணுறப்போ வந்து ஒரு 10 mm கிட்டத்தட்ட நமக்கு வந்து டிஃபர் ஆகி கீழே வருது. ஸோ ஈவன் நீங்கள் ஒரு 5'4", 5'5" இருந்தாலுமே வந்து இந்த வண்டியை உங்களால் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிட முடியும். அஃப்கோர்ஸ் என்னோட ஹைட்டுக்கு நான் வந்து ஒரு 180 cm வித்தவுட் பூட்ஸ் அண்ட் ஆல். 180 cm இருக்க எனக்கு வந்து இந்த சீட் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக என்னால் வந்து ஹேண்டில் பண்ணிட முடிஞ்சிடும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ரைடிங் ட்ராங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் பேக் பொசிஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். ஃபுட் பேக் பொசிஷன் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியெல்லாம் இல்லை, ஒரு நியூட்ரல் செட் தான். ஸ்லைட்டாக ரியர் செட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி அது என்னோட ஹைட்டுக்காக தெரியலாம். மேபி நீங்கள் என்னோட இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நியூட்ரல் செட்டாக ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மோரல்லஸ் இது நியூட்ரல் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நியூட்ரல் செட்டில் ஒரு நல்ல ஃபுட் பேக்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடிங் ட்ராங்கிள் நம்ம ஹேண்டில் பாரும் வந்து இப்போ NX200 நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வரும். NX200 நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஹேண்டில் பார்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் குனிகிற மாதிரி இருக்கே தவிர ரொம்ப வந்து நம்ம குனிஞ்சு ஓட்டுறோம் அந்த ஃபீல்லாம் இல்லை. இந்த வண்டி ஆக்சுவலாக வந்து ஒரு நேக்கட் பீஸ்ட் அப்படின்றதுனால நம்மளால் இன்னும் இந்த மாதிரி டக்கின் பண்ணியும் நம்மளால் ஓட்டிட முடியும். ஸோ அதுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் வந்து இந்த பைக் தரப்போகிறது கிடையாது. இட் ஹேஸ் தட் எர்கனாமிக்ஸ் டு கோ அஸ் லைக் திஸ் அண்ட் கோ லைக் திஸ் அஸ் வெல். ஸோ நம்ம க்ரூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால் போக முடியும். நான் கொஞ்சம் அக்ரெசிவாக நான் ஓட்டணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி நம்ம குனிஞ்சு ஓட்ட முடியும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட வெயிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு 146 kg ஆஃப் வெயிட்டை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அகெயின் இந்த வெயிட்டுமே வந்து ஒரு நல்ல விஷயம். ஒரு சிட்டியில் ரொம்ப நிம்பிளாக நம்ம வந்து கட்டெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த வெயிட் ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹெவியான வெஹிக்கிள்லாம் கிடையாது. இட்ஸ் டூ லெஸ். ஒரு 160, 180 cc பைக் வந்து ஒரு 140 kgலாம் வெயிட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு நல்ல வெயிட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது இன்னொரு மெயினான விஷயமா நீங்கள் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 168 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்லி 170 அப்படின்றத வந்து நம்ம ஈவன் பில்லியனை வச்சு கூப்பிட்டு போனாலும் நமக்கு வந்து இதை தட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கரையும் நான் வந்து ஏற்றி பார்த்தேன். ஒரு இடத்துல நான் ஸ்பீட் பிரேக் இருக்கிறதே பார்க்காம டக்குன்னு நான் ஸ்பீடாகவும் போய் பார்த்தேன். எனக்கு எந்த இடத்துலையும் எனக்கு வந்து கீழே தட்டவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்க சின்ன பிளாஸ்டிக் கார்டுமே வந்து சின்ன சின்ன கல் மண்ணெல்லாம் அந்த இன்ஜினில் படாமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சீட்டோட குவாலிட்டிஸ், சீட்டோட குஷனிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோரல்லஸ் நமக்கு வந்து NX200 கொடுத்த அதே சீட் டைப்ஸ் தான் வந்து அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களால் இதை வச்சுக்குமா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் சர்டைன் டைம்ஸ் ஒரு பிரேக் எடுத்துக்கிற மாதிரி தான் வந்து இந்த சீட்ஸ் இருக்கே தவிர ரொம்ப வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபோமியாக வந்து ஒரு லாங் ரன்னுக்கு இது இருக்கவே இருக்காது. ஸோ மோரல்லஸ் நமக்கு வந்து பில்லியனோட சீட்டோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தாலும் வந்து நமக்கு ரைடருக்கு எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நமக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்க தவிர குஷனிங் எல்லாமே எனக்கு வந்து பெட்டராக தான் ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லம்பா சப்போர்ட்டாகவுமே வந்து நம்ம ரைடருக்கு ஆக்சுவலாக வந்து ஆக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ நம்ம கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இதோட சஸ்பென்ஷன் செட்டப்பும் கூட. சஸ்பென்ஷனோட செட்டப் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா அது மோரல்லஸ் நமக்கு வந்து ஒரு சிட்டி பைஸான சஸ்பென்ஷனே தவிர ரொம்ப நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபிலிட்டி ஆஃபர் பண்ணுற மாதிரி இல்லை. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த 41 mm சோவாவோட யூஎஸ்டி ஃபோக்ஸாக இருக்கட்டும், ரியலில் கொடுத்துருக்க அந்த மோனோசாக் சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து மோரல்லஸ் நமக்கு வந்து சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. சிட்டியில் ஓட்டுறப்போ ஹேண்டிலிங் பொறுத்தவரையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையும் எனக்கு வந்து சிட்டியில் ஓட்டுறப்போ கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆகவே இல்லை. வளைஞ்சு டக்குன்னு கட்டடிச்சாலும் நமக்கு வந்து இந்த சஸ்பென்ஷன் நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி ஆஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் நமக்கு ஹைவேல போகிறப்போ ஒரு ரொம்ப லாங் ஹவர்ஸ்க்கு நம்மளால் சேட்டில் ஹவர்ஸ்க்கு நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும்.
ஏன்னா இந்த சஸ்பென்ஷன் வந்து ஒரு சிட்டி பாய்ஸ் தான் சஸ்பென்ஷன் அப்படின்றதுனால நம்மளால வந்து ரொம்ப லாங் ஹவர்ஸ்க்கு இருக்க முடியாது. இந்த 160 சிசிலேருந்து 200 சிசிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா மோரலஸ் இந்த நேக்கட் பைக்ஸ் எல்லாமே வந்து இதே சிமிலர் செட்டப் ஆஃப் சஸ்பென்ஷன் குவாலிட்டியோட தான் வருது. ஸோ அப்படி பார்க்குறப்போ எனக்கு வந்து இது வந்து பெரிய குறையா அப்படின்னு ஃபீல் ஆகலை. மற்ற 160 200 சிசிலாம் எப்படி இருக்குதோ மோரலஸ் இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி ஹைவே அண்ட் சிட்டி ஸ்டெபிலிட்டின்னு வர்றப்போ சஸ்பென்ஷன் மட்டும் ரோல் ப்ளே பண்ணது போகிறது கிடையாது. இதில் கொடுத்துருக்க டயர்ஸுமே வந்து ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க இந்த டயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 110 செக்ஷன் ஆஃப் டயர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் பிளேஸ்ட் ஆன் தி 17 inch வீல்ஸ். அதே நம்ம ரியருக்கு வந்தோம் அப்படின்னா சேம் 17 inch வீல்ஸில் நமக்கு வந்து ஒரு 140 செக்ஷன் ஆஃப் டயர்ஸ் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு எம்ஆர்எஃப் ரப்பர்ஸ் தான். ஸோ ரொம்ப வந்து நல்ல லைஃப் தரக்கூடிய ஒரு ரப்பர்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கிரிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற டயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் லெஸ்ஸாக இருந்தாலும் லைஃபை பொறுத்தவரையும் வந்து இந்த மாதிரி கம்யூட்டர்ஸ்க்கு வந்து ஒரு மோராலே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறை சொல்கிற அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் வர இந்த செக்மெண்ட்டில் வர 99.99% ஆஃப் பைக்ஸ் வந்து எம்ஆர்எஃப்ல தான் வருது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இந்த டயர்ஸை பற்றி அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, இதை ஏன் நம்ம வந்து ஒரு 200 சிசியாக பார்க்கக்கூடாது, 200 சிசியில் இதை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்க இதோட இன்ஜின், ஸோ விச் இஸ் த ஹார்ட் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ இந்த இன்ஜின் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 184 சிசி இன்ஜின், ஏர் கூல்டு இன்ஜின், comes with 5-speed gear box. நமக்கு வந்து அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட இந்த 2025க்காக அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இன்ஜின் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 17.2 bhp, நமக்கு வந்து 8500 RPMலையும் 15.9 Nm ஆஃப் டார்க் நமக்கு வந்து ஒரு 6000 RPMலேயே வந்து நமக்கு வந்து டெலிவரி ஆகுது. ஸோ இந்த பீக் RPM நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 9000 RPM மேலே அதுக்கு ரெவலிமிட்டர் ஹிட் ஆகிடுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பிஹேவியர் எல்லாமே முழுக்க நமக்கு வந்து ஒரு 160 சிசிக்கான ஒரு பிஹேவியர் தான் தவிர 200 சிசி அப்படின்றதே கிடையாது. ஏன்னா 200 சிசி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா 200 சிசி பைக்ஸ் எல்லாமே மினிமமாக ஒரு 20 to 25 bhp வந்து ஆஃபர் பண்ணுது. கம்ஸ் வித் லிக்விட் கோல்டு இன்ஜின். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 6-speed கியர் பாக்ஸோட இது வருது. பட் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இங்கே இந்த பைக்ஸில் கிடையாது. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்னீங்க அப்படின்னா ஒரு 160R, அதாவது நம்ம ஹார்னட் 160R இருக்குல்ல, அந்த 160Rலேருந்து அதே இன்ஜினை கொஞ்சம் ட்வீக் பண்ணி அதை 22 சிசியை இன்க்ரீஸ் பண்ணி OBD2 கம்ப்ளைண்ட்டை அதை மாற்றி ஸ்லைட்டான பவர் கெயின் அந்த இன்ஜினுக்கும் இந்த இன்ஜினுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 bhp, 160லேருந்து இந்த 184 சிசி அப்படின்றனால ஒரு 1.5 bhp இன்க்ரீஸும் 1 Nm ஆஃப் டார்க்கும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர மற்றபடி அந்த பைக்குக்கும் இந்த பைக்குக்கும் வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து ஃபீலே ஆகலை. அண்ட் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் ஆக்சுவலாக சொன்னால் நீங்கள் மறந்துடுவீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆரஞ்சு லான்ச் ஆச்சுல, ஒரு ஆரஞ்சு 160. ஸோ அந்த பைக்கோட டாப் ஸ்பீடு என்னவோ கிட்டத்தட்ட அதே டாப் ஸ்பீடு தான் இந்த இன்ஜினும் பண்ணுது. ஏன்னா மோரலஸ் சேம் பவர் தானே. ஏன்னா அந்த ஆரஞ்சு பையன் பார்த்தீங்க அப்படின்னா 18 bhp ப்ரொடியூஸ் பண்ணுறான், இவன் 17 bhp. டார்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் 15 தான். அங்கே 15.5, இங்கே 15.9. சொல்லப்போனால் 0.4 Nm ஆஃப் டார்க் வந்து அதோட இது பெட்டராகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மோரார்லெஸ் ஒரு 160 அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய இன்ஜின். எக்கர்ந்து கொண்டு ஒரு 200 சிசிக்குள்ளே நீங்கள் கம்பேராக பண்ணக்கூடாத ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 160 சிசிக்குள்ளே ஒரு நல்ல பவரோட ஒரு ரிஃபைண்டான இன்ஜினோட நீங்கள் பைக்கை தேடிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு ஹோண்டாவை விட்டால் வேறு எந்த பிராண்டுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த இன்ஜினை பற்றி பேசுகிறப்போ இந்த இன்ஜினோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேட்போமா? இது வந்து ஐடியல் நோட், வெறும் 2000 RPM ரன் ஆகிட்டு இருக்குது. எஸ், ஸ்லைட்லி ஹையர், பட் இது ஐடியல் நோட், எந்த இதுவுமே இல்லை. லெட் மீ த்ரோட்டில். ஸோ கேட்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது வந்து கொஞ்சம் சட்டிலாக ஃபீல் ஆகுது, ரொம்ப பேசியாக இல்லை. டு பி ஃப்ராங்க் சொல்ல போனால் எனக்கு அந்த ஹோண்டா CB 125 இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணுறப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் சட்டிலான இதாக தான் ஃபீல் ஆகுது. அந்த பேசி டோன் வந்து இந்த 2.0ல வரல. பட் கேட்க நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் எனக்கு ஃபீல் ஆகலை. இட் இஸ் குட். ஸோ இந்த இன்ஜினை பவர் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் வந்து இந்த இடத்துல ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோரலஸ் நமக்கு வந்து ஒரு 40+ நம்ம மினிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ரொம்ப நீங்கள் அடித்து ஓட்டுற ஆளாகவே இருந்தாலும் உங்களால் வந்து ஒரு 40 நியர்லி உங்களால் வந்து ஈஸியாக எடுத்துட முடியும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட்டாக நம்மளால் ஒரு 500 kilometers பெர் டேங்கை நம்ம வந்து இந்த பைக் வச்சு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. அப்படின்றப்போ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு டீசெண்டான ரேஞ்ச், நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. லாங் ட்ரைவப்போ இது ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 17 PS ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு பிரேக்ஸில் பவர் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து ஒரு 270 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸில் ஒரு நிசன் காலிப்பர்ஸ் 2 நிசன் காலிப்பர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதே நமக்கு ரியரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 220 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸில் நமக்கு வந்து சிங்கிள் பிஸ்டன் நிசன் காலிப்பர்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்கோட குவாலிட்டியுமே எனக்கு வந்து எப்படி தோணுச்சு அப்படின்னா, ஸோ கால்குலேட்டிவான பிரேக்கிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரேக்கிங் அப்படின்றது போதுமானது. அண்ட் பிரேக் டெஸ்ட்டும் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் மோரலஸ் இது வந்து ஒரு டுவல் சேனல் ABS வர்ற பைக், நம்பி அடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை.
எனக்கு எந்த இடத்துலையும் வந்து வீல் ஸ்கிட் ஆகலை. சிட்டியில் சம்டைம்ஸ் நான் வந்து ஹார்டாக பிரேக் பண்ணுறப்போ ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் 30 கிலோமீட்டர்ஸ் டக்குன்னு ஹார்டாக பிரேக் பண்ணுறப்போ சடன் ஸ்டாப்பை என்னால் வந்து அங்கே பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அந்த டெஸ்ட் எல்லாமே என்னோடய ரைட் ரிவ்யூவில் நான் டீட்டெயில்டாக நான் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் நீங்கள் பார்க்குற டைமில் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் காட்டுறேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பைக்கில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 2025க்காகவே வந்து அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி. அண்ட் இன்னொரு பெரிய அப்டேட்டாக டுவல் சேனல் EBS கொடுத்துருக்காங்க. ஏன்னா பழைய ஹார்னட் 2.0 நமக்கு வந்து சிங்கிள் சேனல் EBS வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டுவல் சேனல் EBS இங்கேயும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு மெயின் ஒரு பெரிய அப்கிரேடாக வந்து ஹோண்டாவே கன்சிடர் பண்ணது என்னன்னா இந்த TFT கிளச்சர் அண்ட் இதோட கியர்ஸ் எல்லாமே தான். TFT கிளச்சர் மோரலஸ் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக ஹோண்டாவோட கம்யூட்டர்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்து நம்ம CB 125 இருக்கட்டும் அண்ட் அந்த NX 200 ஸோ அதே TFT கிளச்சர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு 4.2 inch TFT கிளச்சர் அண்ட் ஹேஸ் அ ப்ளூடூத் as well. ஸோ டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் மட்டும் இல்லாமல் மியூசிக் கண்ட்ரோல் கால் அலர்ட் எல்லாமே நம்மளால் இந்த ஈஸியாக எல்லாம் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் கொடுத்துருக்க ஸ்விட்ச் கேஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப டாக்டியில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பைக்கில் வந்து என்னடா அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதோட இந்த USB இப்போ சார்ஜிங் போர்ட் இது எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த பைக்கில் இந்த USB சார்ஜிங் போர்ட் வந்து எங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை எங்கே இருக்கலாம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி இந்த இடத்துல கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி இங்கே கூட கொடுத்துருக்கலாம். பட் இவங்க எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு படி மேலே போய் நமக்கு இந்த இடத்துல ஆஃபர் பண்ணுறாங்க. எஸ் டேங்கில் இந்த இடத்துல நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்டு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும், யார் இந்த வண்டியை வாங்கலாம்? ஸோ நீங்கள் ஒரு பிகினர் ஒரு 160cc இல்லை 200cc ஒரு நல்ல வண்டியை பார்க்குறீங்க, ஒரு ரிலையபிளாக இருக்கணும், ஒரு லாங் லைஃப், எனக்கு லாஞ்சிவிட்டி வந்து அந்த இன்ஜினில் அந்த பிராண்ட் மேலே எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்றப்போ இந்த வண்டி உங்களுக்கு நல்லாவே பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லாட்டி நீங்கள் ஒரு டெய்லி டிரைவராக ஒரு இந்த பைக்கை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் கம்யூட்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை காலேஜ் போயிட்டு வரதாக இருக்கட்டும், ஈவன் ஒரு ஃபேமிலியோட சின்ன சின்ன ஷார்ட் ரைட்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து இந்த பைக் வந்து ஒரு கேப்பபிளாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த செக்மெண்ட்லேயே இல்லாத ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறது ஒரு ரிஃபைண்டான இன்ஜின். ஏன்னா இந்த 160 200cc ஒரு நல்ல ரிஃபைண்டான இன்ஜினாக நம்ம வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு ஹோண்டாவை விட்டால் வேறு எந்த ஆப்ஷனுமே நமக்கு இல்லை. அண்ட் மோரலஸ் நீங்கள் ஒரு 5.6 மேலே நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சீட்டுமே உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். ஒரு லீனியரான ரிஃபைண்டான இன்ஜின், ஒரு நல்ல ஹேண்ட்லிங்க்கு இருக்க தேவையான ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல டைனாமிக்ஸ், ரைட் டைனாமிக்ஸ் பெட்டராக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க, மேஜர் ரோலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பைக்கை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1,58,000 வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஆன் ரோட் காஸ்ட் மோரார்லெஸ் நமக்கு வந்து ஒரு 2,10,000 2,20,000 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் செப்டம்பர் 22 அப்புறம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா GST சேஞ்ச்னால இதோட ப்ரைஸுமே வந்து கட் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக வாங்குங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த ரிவ்யூ பற்றி, இந்த பைக்கை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பைக்கோட மைலேஜஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஒரு 184 லைக்ஸ் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த பைக்கோட மைலேஜஸை நான் கண்டிப்பாக கொண்டு வரேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களை வேறு வீடியோவில் வேறு பைக் ரிவ்யூவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பாய் ஃப்ரம் தினேஷ்.